வேத புத்தகம் மற்றும் குறிப்பேட்டுடன் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நற்செய்தி என்பது என்ன? நிக்கோதேமுவிற்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய சத்தியம் என்ன? நமக்கு ரட்சிப்பு எப்படி உண்டானது? இயேசு யார்? எலியா யார்? பிசாசு பிடித்திருந்த மனிதனை ஏன் இயேசுவின் சீஷர்களால் துரத்த முடியவில்லை? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஏன் கடிந்து கொண்டார்? தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல ஆண்டுகளாக தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கவனத்தோடு படித்து வருகிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுதுதான் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து தனது பாடு மரணங்களை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லப் போகிறார். ஏனென்றால் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம், யூதர்கள் இயேசுவை யார் என்று அறிந்து கொள்ளாவிட்டாலும் சீஷர்கள் இயேசுவை யார் என்று சரியாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த காலகட்டம் எப்பொழுது என்று நாம் பார்ப்போம் என்றால், இயேசு உண்மையாகவே சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு என்று சொல்லலாம். தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து சொல்வதற்கு ஏன் அவர் இவ்வளவு காலகட்டங்களை எடுத்துக்கொண்டார் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். வெளிப்படையாகவே நாம் ஏற்கனவே பார்த்தது போல அவருடைய சீடர்கள் அதற்கு ஆயத்தமானவர்களாக இல்லை. இந்த நேரத்திலே கூட அவர்களுடைய மறு உத்தரவை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆயத்தமாகவில்லை என்பது போலத்தான் தெரிகிறது. அவர் எருசலேமிற்கு போய் மரிக்கும்படியாக செல்கிறார். இதை குறித்து மத்தேயு 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்களிலே, மேலும் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18, 19ஆம் வசனங்களிலே, அது மட்டுமல்லாமல் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இவ்வளவு கருத்தோடு இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப தனது பாடு மரணங்களை குறித்து கூறியிருந்தாலும் இதன் முக்கியத்துவத்தை அவர் உயிரோடு எழும்பிய பின்னர் தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சரி பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அருமையானவர்களே, எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இதைத்தான் செய்தார். இதுதான் நற்செய்தி என்பது. நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் வேத வசனத்தின்படியே மரித்து அடக்கமணப்பட்டு உயிரோடு எழும்பினார். அவர் யார் என்பதை நீங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இவை இரண்டையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தின் மூலமாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே நாம் பார்க்கிறது போல நிக்கோதேமுவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மற்றபடி தனது ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே வேறு யாருக்கும் இதை அவர் சொல்லவில்லை. வசனம் 22 பாருங்கள். மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அருமையானவர்களே, இங்கே பேதுரு சொல்ல வருவது என்ன? ஐயா, நீர்தான் மேசியா, தேவனுடைய குமாரன், நீர் சிலுவைக்கு செல்லவே முடியாது. இங்கே நான் பார்ப்பது என்ன? சீஷர்களை பொறுத்தமட்டிலேயும் சிலுவை என்பது அவருடைய எண்ணத்திலேயே இல்லை. வசனம் 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இன்றும் நற்செய்தி சொல்லும் உண்மையான, நமது பாவத்திற்காக இயேசு மரித்தார், அடக்கமணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பதை நிராகரிக்கும் எவருமே பிசாசின் கிரியையினாலே அவ்வாறு செய்கிறார்கள். இயேசு நமக்காக மரித்தார், அடக்கமணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை செய்தி பீடத்திலிருந்து ஒருவர் நிராகரித்தாலும் அதுவும் பிசாசின் கிரியையே. அருமையான சகோதரனை சகோதரியே, எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு மரித்ததினாலேயே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று பேதுரு எழுதியிருக்கிறார். இவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியத்தை பேதுரு இங்கே புரிந்து எழுதியிருக்கிறார். ஒரு காலத்திலே ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னவர்
இயேசு நமக்காக சிலுவிலே அடிக்கப்பட்டார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு முதலாவது பேதுருவை பார்த்து சொன்னதென்ன? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். இதை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். சற்று நேரத்திற்கு முன்னர்தான் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவினிடத்திலே இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தியிருந்தார். இருந்தாலும் அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளாகவே பிசாசானவன் பேதுருவை ஏமாற்றுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் நாட்களிலே கூட பிசாசானவன் நம்முடைய இருதயத்திலேயும் தவறான காரியங்களை வெளிப்படுத்தி நம்மை ஏமாற்ற முயற்சி செய்வான். மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அருமையானவர்களே, அநேகர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் ஐஸ்கிரீமை வெறுக்க கடவன் அல்லது சுகபோகமான ஏதோ ஒன்றை வெறுக்க கடவன் என்று சொல்லவில்லை. அவன் தன்னைத்தான் வெறுத்து என்றுதான் கூறியிருக்கிறார். இந்த உலகத்திலேயே நாம் வெறுக்க முடியாத ஒருவர் என்றால் நம்மை நாம் தான் வெறுக்க முடியாது. இந்த உலகத்திலே நம்மிலே ஒவ்வொருவருக்கும் வெறுக்க முடியாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட நாம் வெறுக்க முடியாத ஒன்று உண்டு என்றால் அது நம்மை வெறுப்பதுதான். இதுதான் கடினமானது. தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லும் பொழுது சுயத்தை முற்றிலுமாக அழித்து அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை வைப்பதுதான். அது மட்டுமல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றும் கூறுகிறார். நாம் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை. நமக்கென்று கொடுக்கப்படுகிற சிலுவையைத்தான் நாம் சுமக்க வேண்டும். அருமையானவர்களே, உண்மையாகவே நாம் அவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் எனக்கும் ஒரு சிலுவை உண்டு, உங்களுக்கும் ஒரு சிலுவை உண்டு. வசனங்கள் 25 முதல் 27 வரை பாருங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இயேசு கிறிஸ்துவின் சீடனாயிருப்பதனாலே இழக்க வேண்டிய காரியங்களை குறித்து உணர்ந்து கொள்ளாத ஒரு மனிதன் காலப்போக்கிலே நித்தியத்தை இழந்து போவான். அதேபோல இதற்கு நேர் எதிர்மறையானதும் உண்மையே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2வது முறை பூமிக்கு வரும்பொழுது எல்லா கணக்குகளும் சரிபார்க்கப்படும். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் செயலுக்கான வெகுமதியை பெற்றுக்கொள்வார்கள். மத்தேயு 16:28 இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனமானது 17வது அதிகாரத்தோடு வரவேண்டியது. இயேசு மறுரூபமாகுதல் இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை குறித்து இங்கே பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருமுறை கூட பார்ப்போம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து மறுரூபமான பொழுது அங்கே இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவடைந்தது. மனுஷகுமாரன் தமது மகிமையிலே வருவதென்பது இயேசு கிறிஸ்து மறுரூபமான அந்த காட்சிதான். இயேசு கிறிஸ்துவின் மறுரூபமான அந்த நிகழ்ச்சியைத்தான் மத்தேயு 16:28 இயேசு சொல்லுகிறார் என்பது உங்களுக்கு உறுதியாக தெரியுமா என்று நீங்கள் கேட்கலாம். மறுரூபமான சம்பவத்திலே கூட இருந்தது சீமோன் பேதுரு. எனவே இவர் தனது 2வது நிருபத்திலே இதை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அந்த நாட்களிலே இருந்த சீஷருடைய வாழ்க்கையிலே இயேசு சொன்ன காரியம் எப்படி நிறைவடைந்தது? மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து மகிமையடைந்த பொழுது அவருடைய சீடர்களிலே 3 பேர் அவரோடு இருந்தார்கள்.
இவ்வாறாக மத்தேயு 16:28 நிறைவேறியது. மறுரூபமலையின் அனுபவம் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் வரும் காட்சியின் ஒரு அம்சம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு உறுதியாக எடுத்துச் சொல்கிறார். யோவான் சுவிசேஷத்தை தவிர மற்ற சுவிசேஷங்களும் இந்த மறுரூப காட்சியை விளக்குகிறது. நான் சொல்ல போகும் ஒரு காரியம் ஒருவேளை உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். இந்த மறுரூப காட்சியானது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை வெளிப்படுத்தவோ இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை உறுதிப்படுத்தவோ இல்லை, அவர் மனிதனாக இருந்தார் என்பதையே இது காட்டுகிறது. யோவான் சுவிசேஷத்திலே அவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை முக்கியத்துவப்படுத்தி எழுதுவதனாலே மறுரூப மலையின் அனுபவத்தை அவர் எழுதவில்லை. என்றாலும் மற்ற 3 சுவிசேஷங்களும் அதை எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மறுரூபமானது அவர் மனிதனாக இருந்தார் என்பதை மட்டும் நமக்கு விளக்கி காட்டவில்லை, மனுக்குலத்திற்கான நம்பிக்கையையும் அது நமக்கு காட்டுகிறது. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்களும் ஒரு நாள் அதே போல மறுரூபமாக்கப்பட போகிறீர்கள். 1 யோவான் 3:2 பாருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவை போலாவதற்கான முன் அறிவிப்பு தான் மறுரூப அனுபவம். இங்கே நாம் பார்க்கிறது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் முன்னதாக அவ்வாறு மகிமைப்படுத்தப்பட்டார். மத்தேயுவும் மார்க்குவும் எழுதாத சில காரியங்களை வைத்தியனாகிய லூக்கா தனது சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். அங்கேதான் இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு மனிதனாய் இருந்தார் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இப்பொழுது மத்தேயு 17 முதல் 2 பாருங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அருமையானவர்களே, அவர் மேலே எந்த ஒரு வெளிச்சமும் பிரகாசிக்கவில்லை, அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் முன்னதாக கூட இப்படிப்பட்ட ஒரு மகிமைதான் அவர்களுக்கு உடையாய் இருந்திருக்கும். அவர்கள் பாவம் செய்த பின்னர் அந்த மகிமையை இழந்து போன நிலைமையிலே தங்களை நிர்வாணிகள் என்று கண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்யும் முன்பதாக அவருடைய நிர்வாணம் தெரியாதபடி மூடப்பட்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தினாலே அவர்கள் மூடப்பட்டிருந்திருக்க வேண்டும். சரி, மறுரூப மலையிலே மனிதனாய் இருந்த இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். எனவே இந்த மறுரூப காட்சி அவர் உண்மையாகவே முழு மனிதனாய் இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. மறுரூபமாகுதல் என்ற வார்த்தை மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வார்த்தையாயிருக்கிறது. ஒரு வண்ணத்து பூச்சி புழுவானது கூட்டுப்புழு பருவத்தை கடந்து அழகான வண்ணத்து பூச்சியாக போகிறது. அருமையானவர்களே, இந்நாட்களிலே குறைவுகளோடு இருக்கிற என்னுடைய சரீரம் ஒரு நாள் மறுரூபமாக்கப்படும். இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரும்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபப்படுத்தப்படுவார்கள். இதுதான் மனுக்குலத்திற்கான ஒரு பெரிய நம்பிக்கை. மத்தேயு 17:3 அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதிதான் மோசே, தீர்க்க தரிசனங்களின் பிரதிநிதி எலியா. மோசே மரித்தார், எலியா அக்கினி ரதத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை குறித்து லூக்கா தனது நிருபத்திலே சொல்லும் பொழுதும் லூக்கா 9:30-31 அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு சாட்சி பகர்ந்தது. மத்தேயு 17:4 பாருங்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். சீமோன் பேதுரு பேசுவதற்காக தனக்கு கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விடுகிறதில்லை. ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவருக்கு சிறப்பானதாகத்தான் தெரிந்தது. எப்பொழுதுமே ஏதாவது அவர் சொல்ல துணியும் பொழுது தவறாகவே அவர் கூறுவார். எது வரைக்கும் என்றால் பெந்தே கோஸ்தே நாள் வரை. பேதுரு இங்கேயும் தவறான ஒரு காரியத்தையே சொல்லுகிறார். அவர் அமைதியாய் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே அவரை கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் பேதுரு மோசேயையும் எலியாவையும்
இயேசு கிறிஸ்துவை வைக்கும் அதே நிலைமையிலே வைக்க துணிகிறார். லூக்கா எழுதும் பொழுது லூக்கா 9:33 இறுதியாக தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான் என்று எழுதியிருக்கிறார். இன்றும் பேதுருவைப் போல நம்மில் அநேகர் நாம் சொல்வது இன்னதென்று அறியாமல் சொல்லிவிடுகிறோம். அங்கே பேதுரு கடிந்து கொள்ளப்பட்டார். மத்தேயு 17:5 அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா கொடுக்கும் சாட்சிதான் இது. வெளிப்படுத்தலை பொறுத்தமட்டிலேயும் இயேசு கிறிஸ்துவே இறுதி அதிகாரமுள்ளவராயிருக்கிறார். மோசேயும் எலியாவும் தீர்க்கதரிசிகளும் கூறுவது உன்னதமானவைகள்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே இறுதியானது. எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் சொல்லும் பொழுது எபிரேயர் 1:2 இவ்விதமாய் சொல்கிறார். கவனியுங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அருமையானவர்களே, இப்பொழுது பிதாவின் வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி பிதா உங்களை குறித்து பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்ல கேட்டிருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டதில்லை. உண்மையை சொல்லப்பானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரை குறித்தும் அவர் இவ்வாறு சொல்ல முடியாது. குமாரனாய் இயேசு கிறிஸ்து மட்டுமே பரிபூர்ணமாக பிதாவை பிரியப்படுத்தக்கூடியவர். விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் வந்தாலொழிய பிதாவின் பிரசன்னத்திலே நாம் கடந்து செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசிகளின் ஐக்கியத்திலே நாம் சேர்க்கப்படுகிறோம். கிறிஸ்து ஒருவரே பிதாவினுடைய கண்களுக்கு பிரியமானவர். அவர் மூலமாய் அவருக்குள் நாம் பிதாவினாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவ்வளவுதான். இப்பொழுது மத்தேயு 17:6-8 பாருங்கள். சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான குறிக்கோள் வேண்டுமா? இந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இயேசு மாத்திரம். அவரே அதிகாரத்திலே இருப்பவர். எனவேதான் இங்கே இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. மத்தேயு 17:9 நாம் பார்க்கிறது போல, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரை இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று இயேசு கட்டளையிட்டார். ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னார்? ஏனென்றால் அதுவும் நற்செய்தி சரித்திரத்தின் ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அது சொல்கிறது. அவரே பூரணமான தேவ ஆட்டுக்குட்டி. 3 ஆண்டுகள் அவர் சோதிக்கப்பட வேண்டியது இருந்தது. இப்பொழுது உலக மக்களின் பாவத்திற்காக சிலுவையிலே மரிக்கும்படியாக அவர் போகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுக்கு தேவை ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி. மனுக்குலத்திற்கு பதிலாக சிலுவையிலே மரிக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏனென்றால் அவரே பாவமில்லாதவராய் இருந்தார். அவர் பரிபூரணமாய் மனிதனாய் இருந்தபொழுது அவர் மறுரூபமானார். அவரே மனுக்குலத்தின் நம்பிக்கை. அருமையான சகோதரனை சகோதரியே, மனுக்குலத்தின் நம்பிக்கை விஞ்ஞானத்தினாலேயோ கல்வியினாலேயோ இல்லை. விஞ்ஞானமும் கல்வி அறிவும் சுற்றுப்புற சூழ்நிலையைத்தான் கெடுக்கிறது. விஞ்ஞானம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இந்த உலகத்திற்கான நம்பிக்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே மட்டும் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு யார் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் மாத்திரமே உங்கள் நம்பிக்கை. மத்தேயு 17:10-12 பார்ப்போம் என்றால், சீஷர்கள் இயேசுவினிடத்திலே கேட்கிற கேள்வியை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானனை குறித்த இந்த வார்த்தைகள் அநேகருடைய மனதிலே ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறது. உண்மையாகவே இவன்தான் எலியாவா? இதை குறித்து மத்தேயு 11 நாம் சற்று விரிவாக சிந்தித்தோம். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலே மரிக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் யோவான் ஸ்நானன் எலியா அல்ல. தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு கிறிஸ்து தனது ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வரும் முன்னதாக எலியா வர வேண்டும். அப்படி என்றால் இங்கே இயேசு சொல்ல வருகிறது என்ன? இயேசு முதல் முறையாக வந்தபொழுது வாழ்ந்த யூதர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் யோவான் தான் அந்த எலியா. இது எப்படி இருக்க முடியும் என்று நாம் வாதிட வேண்டியதில்லை. ஏனென்றால் வேத வசனங்கள் சொல்வதைத்தான் நான் சொல்கிறேன். 12 இறுதியிலே
இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்று இவ்விதமாய் இயேசு தனது பாடு மரணத்தை குறித்து இரண்டாவது முறையாக சொல்லுகிறார். வசனம் 13 பாருங்கள். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்களிலே பிசாசு பிடித்திருந்த ஒரு சிறுவனை இயேசு குணமாக்குவதை குறித்து வாசிக்கிறோம். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்பட்டான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுவான். அவனது தகப்பனார் சீஷர்களிடத்திலே அவனை கொண்டு வந்தார். அவர்களால் அவனை சுஸ்தமாக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இயேசு கடிந்து கொள்கிறார். பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்திலே தனித்து வந்து ஏன் தங்களால் அதை துரத்த முடியவில்லை என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அதற்கு அவர்களுக்கு விசுவாசம் தேவை என்று எடுத்துச் சொல்கிறார். மட்டுமல்ல, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதென்றும் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு கொண்டு வந்தவர்களிலேயே மிகவும் கேடான ஒரு நிலைமையிலே இந்த பையன் இருந்தான் என்று சொல்லலாம். இது துக்கமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் சீஷர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அருமையானவர்களே, இதுதான் இன்றைய திருச்சபையின் நிலைமையும். விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியை என்று இயேசு கடிந்து கொள்கிறார். இது என்னையும் உங்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறது. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று அவர் கூறினார். ஆம் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவே பரம வைத்தியர். உங்கள் பிரச்சனை எதுவானதாயிருந்தாலும் அவரிடத்திலே நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். முதலாவது சீஷர்களை கடிந்து கொண்ட இயேசு பின்னால் பிசாசானவனை கடிந்து கொள்கிறார். 20ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கூறினார். அதாவது அந்த பையன் குணமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம் இருந்தால் நம்மால் முடியாது என்று நாம் கூற வேண்டியதில்லை. ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, மற்றும் ஒரு உண்மையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சீடர்களை ஏன் கடிந்து கொண்டார்? அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மிக பழைய பல வேத புத்தகங்களிலே காணப்படவில்லை. சரி நேர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்வோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களின் சாராம்சம் என்ன? சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நித்தியத்தை நாம் இழந்து போவோம். சுயம் ஆட்சி செய்யும் இடத்திலே இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் நித்தியத்தை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருந்தாலும் சில நிமிடங்களுக்குள்ளாகவே பிசாசுவும் நம்மை திசை திருப்ப முடியும். அதைத்தான் பேதுருவின் வாழ்க்கையிலே பார்த்தோம். மூன்றாவதாக, இயேசு மறுரூபப்பட்டதினாலே அவருடைய முழு மனுஷீகத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக, விசுவாசத்தோடு எந்த வியாதியோ எந்த பலவீனமோ எந்த பிசாசின் பிடியோ ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வரப்படும் பொழுது அவர் விடுதலை செய்கிறார் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் உள்ள விசுவாச குறைவையும் அவருடைய பாதத்திலே அறிக்கை செய்து இன்னமும் நம்முடைய விசுவாசத்திலே பலப்பட நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசு கிறிஸ்து மட்டுமே பரிபூரணமாக பிதாவை பிரியப்படுத்த கூடியவர். இயேசு கிறிஸ்துவே பூரணமான தெய்வ ஆட்டுக்குட்டி. தேவனுக்கு ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி தேவையானதாக இருக்கிறது. மனுக்குலத்தின் நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே மட்டும் இருக்கிறது. யோவான் ஸ்நானன் எலியா அல்ல, இயேசுவே பரம வைத்தியர். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே நீங்கள் எடுத்து செல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.